அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீங்க நம்புகிறேன். தேவனுடைய தயவுள்ள கரம் ஜனவரி மாதத்தின் 4ஆம் தேதியை காணும்படி செய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அவருடைய மகிமை வெளியரங்கமாகிற ஒரு வருஷம். அதனால் அற்புதங்களை எதிர்பாருங்க. சரியா? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லணும்னு என் உள்ளத்தில் சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு வார்த்தை வேதம் சொல்லுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று நான் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு ஊற்று என்று சொன்னேன். ஊற்று என்றால் ரட்சிப்பு என்று பேசினேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நதி என்றால் அபிஷேகம் என்று சொல்லுகிறேன். அபிஷேகமாகிய நதி. அதை மாற்றி சொன்னால் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு நதிக்கு ஒப்பானது. நதின்னு சொல்றதை விட நதிகளுக்கு ஒப்பானது. நதினா உங்களுக்கு தெரியும், ரிவர், வேகமாய் ஓடக்கூடியது. ஒன்று வேகமாய் ஓடும். இரண்டாவது, அது போகிற பாதையெல்லாம் செழிப்பை உண்டாக்கும். பட்டணமோ கிராமமோ சில நகரங்களுக்கு நடுவே நதிகள் ஓடுகிறதை பார்த்துருக்கிறேன். அந்த நகரம் முழுவதும் செழிப்பாக இருக்கும். சில கிராமங்களின் வழியாக போகிறத பார்த்துருக்கேன். அந்த கிராமங்கள் 2 பக்கமும் வயல் வெளிகளெல்லாம் பசுமையாய் காணப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நதி போகும் இடமெல்லாம் செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியாகிய நதி, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பெற்றிருக்கிற அந்த அபிஷேகம் ஒரு நதியை போல ஓடக்கூடியதாக இருக்கணும்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஓடணும். ஆமென். அபிஷேகத்தை நீங்க கட்டுப்படுத்தக்கூடாது. தேவைக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவரோடு சார்ந்து கொள்ளக்கூடாது. எப்போதும் ஆவியானவரை நம்பி ஆவியானவரை சார்ந்திருந்தால் அந்த நதி போன்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. யாராவது ஒருவர் நதியை நான் நிறுத்துவேன் என்று சொல்லி குதித்தால் என்ன நடக்கும்? மூழ்கி விடுவார் என்று நீங்க நினைக்கிறீங்கல்ல? உண்மைதான். ஒருவேளை அவருக்கு நீச்சல் தெரியுமா இருக்கும் என்றால் அவர் நீந்தலாம். நான் என்ன சொல்றேன்னா, அபிஷேகத்தை யாராலும் தடை செய்ய முடியாது. தடை செய்ய வேண்டும் என்று முற்படுகிறவர்களே அபிஷேகம் பெற்றுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழிய பாதையில் அப்படி நிறைய அனுபவங்கள் உண்டு. அன்பானவர்களே, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நீங்க ஜெபிக்கும் போது, ஆவியானவரே, எனக்குள் வாசம் பண்ணுகிறவரே, நதியை போன்ற ஆவியானவரே, அந்த நதி கொப்பாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும். நதி ஓடும். இனி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது. ஜெப வாழ்க்கை, அபிஷேக வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை ஸ்லோ டவுன் ஆகாது. ஏன்னா நதி ஓட போகிறது. ஆமென். இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சுக்கோங்க. நதி போகிற இடம்லாம் செழிக்கும். ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கே எனக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கை தான் தரப்போறீங்க. சரியா? அதனால வீட்டில் இருக்கிறதும், நீங்க எங்க போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த ஊர்ல போனாலும் நீங்க செழிப்பாயிருப்பீங்கன்னு ஆண்டவர் பேசுறாரு. ஜெபம் பண்ணலாமா? நம்புறீங்களா? ஆனா ஒண்ணு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அனல் மூட்டி ஜெபம் பண்ணி ஆவியில நிரம்பி பைபிள் வாசிக்கணும். ஆவியில நிரம்பி களி கூர்ந்து கர்த்தரை ஆராதனை பண்ணணும். ஆவியில நிரம்பி நிரம்பி ஜெபிக்கணும். அது உங்கள் பகுதி. அப்ப ஆவியானவர் மடை திறந்த வெள்ளம் போல உங்களிலிருந்து கிரியை செய்வார். உங்க சபைக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, எல்லாவற்றுக்கும் மேல உங்க தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்படியே ஜெபிச்சிடுறேன். பிதாவே, இயேசுராஜா, பரிசுத்த ஆவியானவரே, ஜீவ நதியாய் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்து கரை புரண்டு ஓடுங்கப்பா. ஆண்டின் ஆரம்ப நாட்களிலேயே உம்முடைய பிள்ளைகளை ஆவியின் வரங்களால் நிரப்பி அலங்கரிங்கப்பா. நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். உம்முடைய வீடு ஒரு நல்ல, உம்முடைய பிள்ளைகள் வீடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்படட்டும். சமாதானம், ஆரோக்கியம், சௌக்கியம், சுகம் வீட்டுக்குள்ள இருப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கட்டாயம் ஷேர் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹிந்தியில் கேட்டீங்கல்ல, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.